மட்டும் தனியா போராடி ஜெயிக்கவே முடியாது. சிலர் பாத்துங்கன்னா தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்துக்குவாங்க. தப்பு பண்ணா என்ன, என் கையை நான் அறுத்துக்கிறேன், நான் இன்னைக்கு சாப்பிடாம இருந்துடுறேன், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம இருந்துடுறேன். தண்டனை கொடுத்த உடனே அது சரியாகும் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்த உடனே ஒண்ணு ரெடியாக போறது இல்ல, அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா அதற்கு மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களை விடுதலை ஆக்குற ஒருத்தர் உண்டு. அவருக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், அவர் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். சிம்சோன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த தெளியலால் பிரச்சனை பண்ணும்போது, எசபா எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அந்த இடத்தை விட்டு மட்டும் போயிருந்தான்னு வச்சுங்களேன். யோசேப்பு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாரு. அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட டிசைட் பண்ணிட்டான், இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்தோம், இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருந்துச்சோம்னா நம்ம எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போயிரும். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையே போனா பரவாயில்ல, இந்த பணமே போனா பரவாயில்லன்னு அங்கிருந்து விட்டுட்டு ஓடுனான் தெரியுமா. சில நேரத்துல நமக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறோமோ, பணம் நமக்கு போயிருமோ, தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க துக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. மகா ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், நீ தயவு செய்து அந்த இடத்தை திரும்பி கண்டினியூ பண்ணாத, அந்த இடத்தை நீ கண்டினியூ பண்ணாத. அந்த குறிப்பிட்ட அந்த மெயில், அந்த குறிப்பிட்ட அந்த போன் நம்பர், குறிப்பிட்ட அந்த வாட்ஸ்அப், அதுல நீ தொடர்ந்து இருந்துட்டேன்னா அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு, அந்த பர்சனை கஷ்டப்படுத்திடுவோமோன்னு நினைச்சு நீ அந்த இடத்தை விட்டு ஓடலைன்னா அந்த இடம் உனக்கு பாதாள குழியா மாறிடும். அந்த இடத்துல இருந்து திரும்பி தூக்கி எடுக்கவே முடியாது. ஒண்ணு நினைச்சுங்க, பைபிள்லயே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் யார் தெரியுமா? இந்த சிம்சோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதாஸ் காரியர், இவங்க எல்லாம் பணத்திற்காக விற்கப்பட்டவர்கள். ஆனா அதிகமான தொகை, கோடிக்கணக்கான பணத்துக்கு 5 ராஜாக்கள் அவளுக்கு பணம் கொடுத்தாங்களாமா. நீ அவனை மட்டும் எங்க கைக்குள்ள கொடுத்துரு, அவ்வளவு வேல்யூ. எப்பா, உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு உனக்கு தெரியாது சாமி, உனக்கு தெரியாது. யாருக்குமே என் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியலடா. இன்னைக்கு தாண்டா தெரியுது. இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போதாண்டா தெரியுது. சே, இவ்வளவு பெரிய வேல்யூ, இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என்ன நம்பி இருக்கீங்களா? இப்படி என்ன வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு நீ சாதாரணமான உன் வேல்யூ ரொம்ப பெருசுக்கண்ணா, ரொம்ப. இது உலகத்துல இருக்கிற மனுஷன் உன்னை வேல்யூவா பாக்குறதுனால நீ வேல்யூவான பர்சன் கிடையாது. அதை குறிச்சு நீ யோசிக்காத. அவங்க என்ன வேல்யூவா பார்க்கவே இல்லை, அவங்க உன்னை வேல்யூவா பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய வேல்யூ